கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணுகிற தெய்வம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இன்னைக்கு இந்த காலை வேளையில நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் வழக்காளிகளோடு வழக்காடுகிற கர்த்தர். நீங்க எழுதிக்கோங்க, உங்களுடைய வழக்காளிகள் யாரெல்லாம். இன்னைக்கு நீங்க எதுல நீங்க வழக்காடி கொண்டு இருக்கிறீங்களோ உங்கள் வழக்காளிகளோடு வழக்காடுகிற கர்த்தரை, ஆமென், உங்களுக்காய் வழக்காடுகிற கர்த்தரை நீங்க உங்களோட வாழ்க்கையில அனுபவிக்க போறீங்க. என்னைக்கு இயேசுடைய கைகள்ல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்தீங்களோ அன்னைக்கே ஆண்டவர் உங்க வழக்க கையில எடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு அட்வொகேட் ஆயிட்டாரு, அவர் உங்களுக்கு ஜட்ஜ் ஆயிட்டாரு. ஆமென். பார்த்து உங்க இருதயத்துல விசுவாசி சொல்லுங்க, என்னோட அட்வொகேட் அவர்தான், எனக்காக பரிந்து பேசுகிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. என் வழக்கை அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். சொல்லுங்களேன், என் வழக்கை அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 30வது அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? ஆதியாகமம் 30:6. லாஸ்ட் ஃப்ரைடே கர்த்தர் இந்த வார்த்தைகள் இந்த அதிகாரத்துல இருந்து தான் நம்மளோடு பேசினார். நிறைய பேர் ரொம்ப பிளெஸிங்கா இருந்ததுன்னு சொல்லி என்னோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. என்ன பிரச்சனைன்னா, அன்னைக்கு நம்ம ரெக்கார்டிங் ஆன் பண்றதுக்கு மறந்துட்டோம். பாதியிலிருந்து தான் ரெக்கார்டிங் ஆன் பண்ணோம். நிறைய பேர் ரெக்கார்டிங் கேட்டாங்க, பட் பாதியிலிருந்து தான் அதை நம்ம கொடுக்க முடிஞ்சிச்சு. அவ்வளோ ஆசீர்வாதமாய் தேவன் அந்த நாள்ல தம்முடைய தீர்க்க தரிசனமான சத்தத்தை அவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம் ஆதியாகமம் 30வது அதிகாரத்தின் 6ஆம் வசனம். அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். தேவன் என்னுடைய வழக்கை தீர்த்தார். ஹல்லேலூயா. தேவன் என்னோட ஜட்ஜா இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த காலை வேளையில இன்னைக்கு இந்த சவுண்டை கேட்கணும்னு சொல்லி யாரெல்லாம் கர்த்தர் முன்குறித்து சபையில அமர்த்தி இருக்கிறாரோ ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் பேசுற வார்த்தை இதுதான், அவர் என்னோட ஜட்ஜா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய நீதியுள்ள நியாயாதிபதி இயேசுவா இருக்கிறார்னு சொல்லி அவரை உயர்த்துறீங்களா? நியாயாதிபதி இயேசுவா இருக்கிறார், நீதிபதி இயேசுவா இருக்கிறார். ஆமென். உங்களுடைய நியாயத்தை, உங்களுடைய நீதியை பட்ட பகலை போல கர்த்தர் விளங்க செய்கிறவராய் இருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. நன்மை செஞ்சவங்க நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆமென். உங்களுடைய நீதியை கர்த்தர் வெட்ட வெளிச்சத்தை போல பட்ட பகலை போல கர்த்தர் விளங்கும்படியாக செய்வார் என்பதை நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, என்னுடைய நீதியை, என்னுடைய நியாயத்தை, ஆமென், அவர் பட்ட பகலை போல வெளிச்சத்தை போல விளங்க பண்ணுவார். எடுத்துக்கொள்ளாமா? சங்கீதம் 37:6 நம்ம எடுத்துக்கொள்ளாமா? இந்த வசனத்தை வாசிக்கும் போது விசுவாசத்தோடு நீங்க வாசிங்க, பெற்றுக்கொண்டு நீங்க வாசிங்க. இது உங்களுக்கு சொந்தமான வாக்குத்தத்தம் என்று சொல்லி வாசிங்க. நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 37:6. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். இன்னைக்கும் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா. உங்க நீதியை கர்த்தர் வெளிச்சத்தை போலவும் உங்கள் நியாயத்தை தேவன் பட்ட பகலை போலவும், அதாவது பயங்கரமா சூரியன் இருக்கிற அந்த நேரம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கர்த்தர் என்ன செய்வார்? அவங்க நியாயத்தை பட்ட பகலை போல. அதனால தேவனை விசுவாசிக்கிற நம்ம நன்மை செய்யறதுக்கு ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? நான் இது செஞ்சா எனக்கு இவங்க என்ன செய்வாங்க, இது செஞ்சா என் பேரு எப்படி வரும், இவங்க தான் நல்லவங்களே கிடையாது, இவங்க தான் இப்படிப்பட்டவங்க, நன்றி இல்லாதவங்க, அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க நம்ம சொல்றோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள், மனுஷங்க நமக்கு என்ன செய்வாங்கன்னு நம்ம செய்யறது கிடையாது இல்லையா? ஏன்னா நமக்கு ஒண்ணு தெரியும், நம்மளோட நீதி, நம்மளுடைய நியாயம் கர்த்தரிடத்துல இருக்கு. ஹல்லேலூயா. அவர் நம்மளுடைய நீதியை, நியாயத்தை பட்ட பகலை போல என்ன செய்வாரு? அவர் விளங்க செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் வழக்கை தீர்த்தார். ஆமென். கர்த்தர் என்னோட ஜட்ஜா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னுடைய நீதிபதியா இருக்கிறாரு. யார் எனக்கு முன்னாடி நின்று வழக்காடிட்டு இருந்தாலும் நீதிபதி யாரு? சொல்லுங்களேன். யாரு நீதி கொடுக்க போறா? யார் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறா? யார் தீர்ப்பு கொடுக்க போறா? சோ தீர்ப்பு கர்த்தர் கையில இருக்கும்போது நம்ம பயப்படலாமா? யாராவது பயப்படுறீங்களா? உங்களுக்கு என்ன தீர்ப்பு வரும் நீங்க பயப்படுறீங்களா? உங்க லைஃப்ல உங்களை பத்தி மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க பயப்படுறீங்களா? தீர்ப்பு கொடுக்க போறது யாரு? பக்கத்துக்கு அவங்க பார்த்து சொல்லுங்களேன். தீர்ப்பு கொடுக்க போற ஜட்ஜே நம்ம பக்கத்துல இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும்? ஹல்லேலூயா. தீர்ப்பு கொடுக்க போற ஜட்ஜே நம்ம பக்கத்துல இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும்? ஆமென். நியாயாதிபதியே, நீதிபதியே நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? வெளிப்படுத்தின விசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் இல்லையா? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. மரணம், பாதாளம், மரணம், பாதாளம், இதோட கீஸ் யார்கிட்ட இருக்கான்?
ஜீசஸ் கிட்ட இருக்கான், முடிவே அவர் கையில இருக்கான், தீர்ப்பே அவர் கையில இருக்கான். அப்புறம் ஏன் நம்ம பயப்படணும்? ஹல்லேலூயா. நான் பேசுறது எவ்வளவு பேருக்கு புரியுதுன்னு சொல்றவங்க எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா. தீர்ப்பு யார் கையில இருக்கு? முடிவு யார் கையில இருக்கு? அப்புறம் இப்ப என்ன நடந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்ல. நமக்கு எதிராக ஒருத்தங்க நின்று வழக்காடினாலும் குற்றம் சொன்னாலும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்ல, பயப்பட வேண்டியது இல்ல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பிடிச்சு அக்கினி சூளையில போடணும்னு தீர்ப்பு போட்டுட்டாங்க. ஆனா முடிவு யார் கையில இருக்கு? அவங்க முடியணுமா வேண்டாமான்றதை டிசைட் பண்ண வேண்டியது போட்ட ராஜா கிடையாது. ராஜா ஒரு தீர்ப்பு எழுதிட்டார், இவங்களை அக்கினி சூளைக்குள்ள போடுங்க அப்படின்னு. அந்த அக்கினியை என்ன செய்யுங்க? எத்தனை மடங்கு? 7 மடங்கு அதிகமாக்குங்க. ராஜா அதை சொல்லலாம், ஆனா முடிவு ராஜா கையில இல்ல. உங்களை யாரு வேணாலும் அடிமைத்தனத்துக்குள்ள நடத்துறதுக்கு திட்டம் பண்ணலாம், உங்க பேரை கெடுக்க வேலையெல்லாம் செய்யலாம், ஆனா தீர்ப்பு ஆண்டவர் கையில இருக்கு. ஹல்லேலூயா. தீர்ப்பு யார் கையில இருக்கு? இயேசுவுடைய கையில இருக்கு. இன்னைக்கு நம்ம சொன்னா கேட்காம அங்கேயும் இங்கேயும் யாராவது அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனா தீர்ப்பு ஆண்டவர் கையில இருக்கு. அவர் கையில ஒரு நாள் பிடிப்பாரு, அவர் ஒரு நாள் இழுத்துட்டு வருவார். இன்னைக்கு நம்ம சொல்றது கேட்காம எங்கெங்கயோ ஓடி திரிஞ்சிட்டு இருக்கலாம், ஆனா தீர்ப்பு யார் கையில இருக்கு? சொல்லுங்க சத்தமா, அவர் நாமத்தை சொல்லுங்களேன். இயேசுவுடைய கையில உண்டு. நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் கையில தான் கீஸ் இருக்கான். அந்த தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதனால இன்னைக்கு நடக்கிற விஷயத்தை கண்டு நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்ல, பயப்பட வேண்டியது இல்ல. ஹல்லேலூயா. நியாயாதிபதி யாரு? ஜீசஸ். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை 7 மடங்கு அக்கினியில போட்டாங்க, ஆனா அக்கினி என்ன செய்யலையா? அவங்களை சேதப்படுத்தவே இல்லை. இன்னைக்கு அப்படிப்பட்ட அக்கினி சூளைக்குள்ள நீங்க இருக்கிறது போல இருக்கலாம், ஆனா அக்கினி என்ன செய்யாது? என தீர்ப்பு கொடுத்திருக்கிறவர் யாரு? இந்த காரியம் எப்படி முடியணும்னு அவர் தீர்ப்பு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அக்கினி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மேல என்ன செய்ய முடியாது? தீங்கு ஏற்படுத்த முடியாது. அவங்களை இந்த அக்கினி அழிக்க முடியாது. ஆக்சுவலா அக்கினியுடைய தன்மை என்னது? நீங்க என்ன போட்டாலும் அது என்ன செய்யும்? எரிக்கும். இதை படைச்சவர் யாரு? அக்கினியை படைச்சவர் யாரு? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பொருளை படைச்சு இந்த பொருளுக்கு இதுதான் தன்மைன்னு சொல்லிதான் வச்சிருக்காரு. அந்த தன்மையை வச்சவரால தன்மையை மாத்த முடியுமா? முடியாதா? முடியும் இல்லையா? அப்படிதான் கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையிலும் கிரியை செய்யறாரு. மற்றவங்களுக்கு அந்த தன்மையோடு அது கிரியை செய்யுது, பட் நம்ம இருக்கும்போது அதை என்ன செய்ய முடியாது, நம்ம கிட்ட அது ஒரு வேலையும் செய்ய முடியாது. சில மனுஷங்களை பார்க்கும்போது இவங்களோட கேரக்டர் இப்படிதாங்க, யாரா இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்க, இப்படிதாங்க உங்க பேரை கெடுத்துருவாங்க, அவங்களுக்கு எதிராக வந்துருவாங்க, நாசம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு தன்மை இருக்கு, ஆனா கர்த்தர் அந்த தன்மையை மாற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பேரை கெடுக்கணும், உங்களை நாசம் பண்ணணும், உங்களை ஒடுக்கணும், உங்களை உட்கார வைக்கணும் ஒரு இடத்துல நினைக்கிற எந்த சத்ருவுடைய தந்திரங்களும் நம்முடைய வாழ்க்கையில வாய்க்காதே போகும். ஏன்னா சங்கீதம் 23 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அவர் என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எதுவும் என்கிட்ட ஸ்டிக் ஆக முடியாதபடி, ஒட்டி நிக்க முடியாதபடிக்கு அவர் என்ன செய்யறாரு? நிரம்பி வழியும்படியாக செய்கிறார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனுடைய பொல்லாத வார்த்தைகளும் எண்ணங்களும் சத்ருவின் திட்டங்களும் நம்மளை ஒடுக்க கூடாதபடி அவர் என்ன செய்யறாராம்? நிரம்பி வழியும்படி நம்மளுடைய பாத்திரத்தை அவர் என்ன செய்யறாராம்? நிரப்புறாரா? எவ்வளவு பேருக்கு நிரம்பி வழியிற அனுபவம் இருக்கு? நீங்க ஆராதிக்க உட்காரும் போது நிரம்பி வழியிற அனுபவம்னா என்ன தெரியுங்களா? ஒரு 2 சாங்ஸ் எடுத்துட்டு வந்து நீங்க உட்கார்றீங்க, 2 பாட்டை எடுத்துட்டு வந்து உட்காருங்க. அந்த 2 பாட்டை முடிச்சதும் ஆமென் அல்லேலூயா நீங்க ஓடுறீங்கன்னா அங்க நிரம்பிய வழியிலன்னு அர்த்தம். 2 முடிச்சாலும் உங்களால ஆராதனையை ஸ்டாப் பண்ண முடியல, இன்னும் நீங்க அவரை ஆராதிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்க நிரம்பி வழிகிற அனுபவத்திற்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு அதிகாரத்தை நீங்க வாசிச்சிருவோம், நீங்க வாசிக்கிறீங்க, அதை முடிக்க இன்னொன்னு வாசிக்கிறவங்க இருதயம் ஏவப்படுதுன்னா நீங்க என்ன ஆகுறீங்க? நிரம்பி வழிறீங்க. ஹல்லேலூயா. கையில ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு வந்துட்டீங்க, இன்னைக்கு விதைப்போன்னு வந்துட்டீங்க, ஆனா விதைக்கிற நேரத்துல எக்ஸ்ட்ரா என்னமோ ஆட் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகுறீங்க? நிரம்பி வழியிறீங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் கர்த்தருக்குள் நிரம்பி வழியிற பாத்திரமா இருக்கிறீங்க? உங்களை பார்த்து நான் ஒரு காரியம் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. உங்க தலையை கர்த்தர் தம்முடைய எண்ணெயினால் அபிஷேகத்தினால் பரிசுத்தாவின் நிறைவினால உங்களை நிரப்புகிறவரா இருக்கிறார். உங்க பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது உங்களுக்கு எதிராக நிற்கிறது 7 மடங்கு அக்கினியா இருந்தாலும் அதோட தன்மையை அது இழந்து போயிடும். ஹல்லேலூயா. அதோட தன்மையை அது என்ன செய்திடும்? இழந்து. எப்போ ஓன்னு கடிக்கிற சில மனுஷங்களா இருக்கலாம், உங்களை கடிக்கவே முடியாது, வாயை கட்டிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? தானியேலுக்கு ஒரு தீர்ப்பை எழுதிட்டாங்க, கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க? போட்டுட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு அதிசயம் என்னன்னா, ஆண்டவர் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு? சிங்கத்தோட வாயெல்லாம் கட்டி வச்சிருக்கிறார். சிங்கத்தோட தன்மை என்னது? கடிக்கிறது.
இல்லையா, கடிச்சு கொதறி இல்லையா, அந்த தன்மையே அது இழந்து போயிடுச்சு, கடிக்கவே முடியல. அதனால என்ன நம்ம யாரு அப்படின்னு கேட்கிற மாதிரி, நான் யாரு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்கிற மாதிரி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, அதோட தன்மையை மாற்றிட்டார். இன்னைக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஜனங்கள் மேல இந்த காரியத்தை அவர் ஆக்டிவேட் பண்றவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. லரமோ ஷீதரஹாதரமே ரபா ஷீதரகேதி ரபா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்காக நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்ஜிக்கிற சிங்கம் போல வருகிறவன் விழுங்க கூடாதபடி அவன் வாயை கட்டி கர்த்தாவே, நீர் எங்களை விலக்கி பாதுகாப்பதற்காக நன்றின்னு அவர் ஆவியில நிறைந்து உயர்த்துறீங்களா? கரங்களை ஒரு நிமிஷம் நல்லா தட்டி அந்நிய பாஷையில பேசி, ஆமென், எனக்கு விரோதமா இருக்கிற ஆயுதங்கள் அதன் தன்மையை இழந்து போவதாக தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ணி, ஆமென், ஆவியில நிறைந்து சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட தீர்ப்புகளை கர்த்தர் மாற்றுகிறதுக்காய் நன்றி. என் வழக்காளிகளோடு நீர் வழக்காடுகிறீர் ஆண்டவரே. ஆமென். உன் வாழ்க்கை இப்படிதான் முடியும், நீ இப்படிதான் இருப்ப, நீ சபிக்கப்பட்டவன். அந்த வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு மாற்றும்படி, அதன் தன்மையை கர்த்தர் இழந்து போகும்படியா ஆண்டவர் சொல்றார், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவர். ஹல்லேலூயா. ஆமென். எரி நரகத்தை போல 7 மடங்கு அக்கினி அங்க பற்றி எரிந்தாலும் உள்ள போட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய முடி கூட கருகவே இல்லையா. ஹல்லேலூயா. என்ன ஆகல? ஃபர்ஸ்ட் தீஞ்சு போறதே முடியாதான் இருக்கும், முடி கூட என்ன செய்யலையா, கருகலையா. அவங்களுடைய ட்ரெஸ்ல அவங்களுடைய தலைப்பாக எதுவுமே அவங்க எப்படி போட்டாங்களோ அப்படியே வெளியே வந்தாங்களாம். அவங்க வெளியே கொண்டு வந்தது அங்க இருக்கிறவங்க எல்லாம் மோந்தெல்லாம் பார்த்திருக்காங்க பாருங்க, அக்கினியோட ஸ்மெல் கூட அவங்க கிட்ட இல்லையா. அந்த வழியா அவங்க போனதுக்கு அடையாளமே இல்லாத மாதிரி கர்த்தர் என்ன செய்யறாரு, வெளியே கொண்டு வர்றாரு. இவங்களை உள்ள தூக்கி போடும்படியா என்ன செய்யறாரு, ராஜா கட்டளை கொடுக்கிறாரு. அப்புறம் ராஜா பாக்குறாரு, போட்டது 3 பேரு, உள்ள எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர். ஹல்லேலூயா. இந்த ராஜா கண்ணுல ஆண்டவர் அதை காண்பிக்கிறார். ராஜா அதை பார்க்கிறார். யார் உள்ள போடற்கு கட்டளை கொடுத்தாங்களோ, தீர்ப்பு எழுதினாங்களோ அவங்க கண்ணுக்கு ஆண்டவர் காண்பிப்பார், உங்க கூட ஒருவர் இருக்கிறார்னு. ஹல்லேலூயா. 4ஆம் நபராய் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை, 2ஆம் நபராய் உங்களோடு கூட ஒரு உங்களுக்கு துணையாய் ஏற்ற துணையாய் உங்களோடு கூட அக்கினி சூளையில ஒருவர் உலாவுகிறார் என்பதை தூக்கி போட்ட உங்களோட கண்ணு காணும்படியா ஆண்டவர் செய்வார். ஆமென். எந்த தீர்ப்பை யார் வாயினால யார் கையினால எழுதினாங்களோ அவங்களோட கை, அவங்களோட வாய், அவங்களுடைய கண்கள் ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள போகுது. யாரும் காணாத ஒண்ணு அவங்க காண போறாங்க. விசுவாசிங்க, இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அற்புதத்தை கர்த்தர் இந்த நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. இது அவசியமான ஒரு அற்புதம். இதை காண்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு இயேசு உலாவுனதை அந்த ராஜா பார்க்கிறாரு. பார்த்த ராஜா ரட்சிக்கப்படுறாரு. ஹல்லேலூயா. அந்த அற்புதத்துக்கு அப்புறம் அந்த பட்டணத்துல, அந்த தேசத்துல ஒரு மாற்றம் உண்டாகுது. இன்னைக்கு நம்மளோட கர்த்தர் இருக்கிறத ஜனங்கள் பார்க்கும்போது, வீட்டார் பார்க்கும்போது ஒரு ரட்சிப்பு வீட்டுல உண்டாகும். ஆமென். நம்ம தெருவுல உண்டாகும், நம்ம பட்டணத்துல உண்டாகும். அவங்க பார்க்கலைன்னா உண்டாகாது, அவங்க பார்க்கணும். நம்ம கூட ஒரு அக்கினி சூளையில நடக்கிற கர்த்தர் உண்டு. இந்த சோதனைகள் நடுவிலே நம்மை நடத்துகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. சோதனை வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்னா அந்த சோதனைகளுக்கு நடுவுல தான் கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரு என்பதை ஜனங்கள் காண்பாங்க. ஆமென். நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும் போது, நம்முடைய இருதயம் சோதிக்கப்படும் பொழுது, நம்முடைய பொறுமை சோதிக்கப்படும் பொழுது, என்ன ஆண்டவரே என்ன சோதிக்கிறீங்க அப்படின்னு நம்ம புறஜாதிகள் கேட்பது போல, அந்நிய ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள் கேட்கிறது போல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கேட்டக்கூடாது. என் பொறுமை சோதிக்கப்படுதா, என் விசுவாசம் சோதிக்கப்படுதா, என் இருதயம் சோதிக்கப்படுதா, அவர் என்னை சுத்த பொன்னாக விளங்க செய்வார். ஆமென். அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் காணும்படியாக செய்வார். இன்னைக்கு எந்த அக்கினி சூளை வழியா நீங்க போய் கொண்டிருந்தாலும் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா, கர்த்தர் என்னோடு இருக்கிறதை, ஆமென், என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் காண்பார்கள். என் நீதியை வெளிச்சத்தை போல, என் நியாயத்தை அவர் பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என்னோடு கர்த்தர் இருக்கிறதை அவர்கள் காண்பார்கள்னு சொல்லுங்களேன். என்னோடு கர்த்தர் இருக்கிறதை அவர்கள் காண்பார்கள். ஆமென். என் கூட இருந்து அவர் செய்கிற அதிசயங்களை ஜனங்கள் காண்பார்கள். ஆமென். இந்த வார்த்தை வாய் திறந்து சொல்லுங்க. என்னோடு கர்த்தர் இருக்கிறதை அவர்கள் காண்பார்கள். என்னோடு கர்த்தர் இருக்கிறதை அவர்கள் காண்பார்கள். ஹல்லேலூயா. விசுவாசி இன்னொரு தடவை வாய் திறந்து சொல்லுங்க. என்னோடு கர்த்தர் இருக்கிறத அவங்க பார்ப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க. அவங்க கண்கள் காணும், அவர்கள் கண்கள் காணும். சொல்லுங்களேன், அவர்களுடைய கண்கள் காணும். என்னோடு கர்த்தர் இருக்கிறத, என்னை ரட்சிக்கிறத அவர்கள் காண்பார்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? என் கூட கர்த்தர் இருக்கிறத அவங்க காண்பாங்கன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா?
விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஆமென். என்னோடு கர்த்தர் இருக்கிறதை ஜனங்கள் காண்பார்கள். நான் தனியா இல்ல, நான் கைவிடப்பட்டவள் அல்ல, எனக்கு உதவி செய்ய யாருன்ற நிலைமையில பரிதாபத்தோடு நான் இல்லைன்னு சொல்லி ஜனங்கள் பார்ப்பாங்க. அக்கினி சூளையில உலாவுகிற தேவகுமாரனாகிய இயேசுவை ஜனங்கள் என் வாழ்க்கையிலே காண்பார்கள். நீங்க இப்படி விசுவாசிங்க. இந்த வாரத்தில் அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் எனக்கு செய்வார். இந்த வாரத்தில் அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் எனக்கு செய்வார். என்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று. ஆதியாகமம் புத்தகத்தின் 26ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 27, 28, 29 3 வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 26, 27, 28, 29. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆமே. இந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்கு தீர்க்க தரிசனமா இந்த நாள்ல கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. நிச்சயமாய், எங்களுக்கு டவுட்டே இல்லாம நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். காண்பாங்க. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தை. உங்க வழக்காளிகள் காண்பாங்க. உங்களோட வழக்காடுகிற காரியங்கள் காணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்களேன், வாயில அறிக்கை செய்யுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். நிச்சயமாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை காண்பார்கள். நம்ம கூட இருக்கும்போது அவர் ஜனங்களோடு நம்ம மூலமா பேசுவார், நம்ம வாழ்க்கை மூலமா காண்பிப்பார். நான் ஜீவித்திருக்கிறேன், நான் இருக்கேன் உங்களுக்காக அப்படி நம்ம வாழ்க்கை மூலமா ஜனங்களுக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவர் ஜனங்களுடைய இருதயத்துல வாழும்படியாக தான். இன்னைக்கு நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம்? அவரு வாழ்றாரு, உயிரோட இருக்கிறாருன்னு காண்பிக்கிற வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு தான். இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க, நிச்சயம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை காண்பார்கள். ஹல்லேலூயா. ஈசாக்கோடு கர்த்தரை இவங்க எப்படி பார்த்தாங்க? நம்ம எல்லாருக்குமே இந்த வேத பகுதி தெரியும்ல. அவரு ஏசேக்கு சித்னா எல்லாம் தோன்றாரு, வந்து மூடி போடுறாங்க, ஆண்டவர் ரெகோபோத்துக்கு நேரா நடத்துறாரு இல்லையா? சோ ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். அதை இவங்க பார்த்தாங்க. இவங்க பார்த்த கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருந்தார்? ஈசாக்கோட ஈசாக்குக்கு விரோதமா நிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் எப்படி தன்னை காண்பிச்சிருக்கிறார்? இவர் ஆராதிக்கிற கர்த்தர் என்ன செய்யறவரா இருக்கிறார்? ப்ரொவைடரா இருக்கிறாரு, பெருக வைக்கிறாரு, புதிய துவக்கத்தை தர்றாரு, சமாதானத்தை தர்றவரா இருக்கிறாரு. இந்த ஜனங்கள் இதை பார்த்து என்ன செய்ய வந்தாங்க தெரியுங்களா? உடன்படிக்கை செய்யறதுக்காக வராங்க. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீங்க எனக்கு தீமை செஞ்சிடாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு என்ன ரீசன்னா, அத்தாரிட்டி இந்த மனுஷன் கையில தான் இருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க பார்த்துட்டாங்க, அத்தாரிட்டி இந்த மனுஷன்ட்ட இருக்கு, அதிகாரம் இருக்குன்னு இப்ப பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் உடன்படிக்கை செய்ய வராங்க. நாங்க உங்களுக்கு எந்த கெட்டது செய்யல இல்லைங்க, நாங்க விட்டுட்டோம் இல்லைங்களா, அது மாதிரி நீங்களும் தயவு செஞ்சு எங்களுக்கு ஒன்னும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. யாருக்கு? ஈசாக்குக்கு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஈசாக்குக்கு பயப்படுறாங்க? இவர் தீமை செஞ்சிருவாரோ, இவர் கையில அத்தாரிட்டி இருக்குன்னு. ஏன் அந்த தேசத்துல அத்தாரிட்டி இருக்கிறவங்க ஏன் பயப்படுறாங்க? ஏன்னா இதெல்லாம் விட பெரியவர் ஒருத்தர் என்ன செய்யறாரு? இந்த ஈசாக்கோடு கூட இருக்கிறாருன்றத அவங்க பாக்குறாங்க. ஹல்லேலூயா. 100% ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர் இந்த ஈசாக்கோடு கூட இருக்கிறார் என்பதை அந்த ஜனங்கள் பார்க்கிறாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம இப்ப கேட்டுட்டு இருக்கிறோமோ இந்த கர்த்தர் தான் நம்ம வாழ்க்கையிலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. பெருக செய்கிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். புதிய துவக்கத்தை தருகிற கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். எவ்வளவுதான் துறவை நம்ம நம்பிக்கையோடு செய்யற விஷயங்களை மூடி போட்டாலும் கெடுத்து போட்டாலும் நம் பேரை பெருமைப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஈசாக்கு இருக்கவே கூடாது, அழிஞ்சிரணும்னு நினைக்கிறவங்க நடுவுல கர்த்தர் என்ன செய்யறாரு தெரியுங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஹாட் டாபிக்கா இன்னைக்கு யார் இருந்திருப்பாங்க?
ஈசாக்கு பத்தி தான் எல்லாம் பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அது போல கர்த்தர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிறவரா இருக்கிறார். நம்ம பேர் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கலாத்தியர் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுல முதல் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். கலாத்தியர் புஸ்தகத்தின் முதல் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளாமா? அதுல கடைசி 2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாயிருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். யூதேயா தேசத்துல பவுலுடைய முகம் தெரியாது. பவுல் எப்படி இருக்காரு, அவர் ரூபம் என்னன்னு தெரியாது. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவருக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. நான் சில இடத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது நான் சொல்லுவேன், நான் இந்த மாதிரி எங்களுடைய ஊழியத்துல இருக்கிற இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஆண்டவர் இப்படி ஒரு அற்புதத்தை செய்தார். அது அநேகரை உயிர்ப்பிக்கும். உங்க முகம் அவங்களுக்கு தெரியாது, ஆனா உங்க வாழ்க்கையில நடந்தது மூலமா இங்க நம்ம வாசல்ல என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். இந்த பியூட்டிஃபுல் கேட் சர்ச்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஐக்கியத்துல இந்த கிரீன் ஆலிவ்ல இருக்கிற ஒவ்வொருவரையுமே தேவன் இப்படிதான் வைத்திருக்கிறார். முகம் அறியாதவர்களுக்கு கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா பயன்படுத்துறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆதியாகமம் புத்தகத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமே இதுதான். ஆதியாகமம் 12:2 வாசிக்கிறோம்ல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஒரு முறை நீங்க வாசிச்சு கண்களை மூடி இந்த வேளையில ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், என் பேரை பெருமைப்படுத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். எங்கெல்லாம் உங்க வாசனையை கெடுக்கணும், உங்க பேரை கெடுக்கணும்னு சாத்தான் நினைக்கிறானோ, இருளின் வல்லமைகள் போராடி கொண்டு இருக்கோ, இன்னைக்கு இந்த ஆலயத்துல வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுறாரு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை நான் பெருக செய்வேன், ஜன திரள்கள் உனக்குள்ள இருந்து ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ள இருந்து புறப்படும். ஆமே. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் இந்த வேலை ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, என் வழக்காளிகளோடு வழக்காடுகிற கர்த்தர் நீர், எனக்காய் பரிந்து பேசுகிற கர்த்தர் நீர், என் மேல எந்த வழக்கு இருந்தாலும் அந்த வழக்கை விசாரிக்கிறவர் நீர்னு சொல்லி அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கலாமா? நம் வழக்குகளை எல்லாம் அவர் விசாரிக்கும்படி அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கலாமா? நம் பேரை பெருமைப்படுத்துகிறவருடைய கரத்துல இந்த வேளையில நம் வழக்குகளை, நமக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா வழக்குகளையும் அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கலாமா? நமக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்க கையெழுத்துக்களை அவர் குலைத்து போட்டவரா இருக்கிறாரு, நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையில அறைந்தவராய் இருக்கிறாரு. ஆமேன். அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. பர்சனலா ஒவ்வொருத்தரும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. என் வழக்காளிகளோடு வழக்காடுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இது நடந்துருச்சு, இது நடக்கட்டும் அப்படின்னு சொல்ற அந்த சத்துருக்களுக்கு எதிராக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தின கர்த்தர், என் பேரை பெருமைப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை சொல்லி அவரை உயர்த்துறீங்களா? கர்த்தாவே நன்றி, ஏசப்பா நன்றின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்க எல்லாரும் கண்ணை மூடி ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. என் பேரை நீங்க பெருமைப்படுத்துறதுக்காய் நன்றி ராஜா. என் பேரை கேட்கிறவங்க எல்லாம் உங்களை மகிமைப்படுத்தும்படி ஒரு வாழ்க்கையை வாழும்படியா என் வாழ்க்கையை நீங்க சாட்சியாய் வைப்பதற்காய் நன்றி அப்பா. சிங்க கெபிக்குள்ள போட்டு இருந்தாலும் 7 மடங்கு அக்கினிக்குள்ள என்னை அனுப்பி இருந்தாலும் கர்த்தாவே, முடிவு உங்க கையில, மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோல் இயேசுவே உங்க கையில ஆண்டவரே, முடிவு உங்க கையில, தீர்ப்பு உங்க கையில. என் வழக்கை அவர் தீர்த்தார் என்று ஆண்டவரே இன்னைக்கு நாங்க வாசித்தது போல என் வழக்குகள் எல்லாம் உம்முடைய கைகள்லன்னு சொல்லி. ஆமேன். ஒருவேளை என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியலனா ஆவியில நிறைந்த அந்நிய பாஷைகள்ல ஜெபம் பண்றீங்களா? கர்த்தாவே நன்றி 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 நன்றி. ஓ ரபா ஷீதரமே ரஹதரவேலரா உற்சாகத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே நன்றி, நீங்க என்னோட பேசினதுனால எனக்கு ஜெபிக்க தைரியம் கிடைச்சது ஆண்டவரே. தாவீது சொல்ற, நீ இதெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினதுனால உம் அடியேனுடைய வீட்டை குறித்து நான் ஜெபிக்க எனக்கு தைரியம் கிடைச்சது. ஜெபிங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஓ ரபா ஷதரகேதி ரபோ ரபா ஷதரபா. சிங்கமோ கரடியோ கோலியாத்தோ சவுலோ எதிராய் ராஜாக்களோ சொந்த மகனோ வந்தாலும் தாவீதை மேற்கொள்றதுக்கு கர்த்தர் விடவே இல்லை.
தாவீதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் விடவே இல்லை. ஆமென். அவருடைய தயவு நம் மேல் அமர்ந்திருக்கிறது. நம்ம மேல இருக்கிற எந்த வழக்கையும் அவர் விசாரிக்க நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். அவர் கரத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து சொல்ல, என் வழக்கை நீர் விசாரிங்க ஆண்டவரே. அப்பா, நீர் எனக்கு நீதிபதியா இருக்கிறதுக்காய் நன்றி. நான் கலங்குவது இல்ல கர்த்தாவே. என் வழக்கை நீர் தீர்த்தீரே, என்னை பெருக செய்கிறவராய் என்னோடு இருக்கிறீரே, நன்றின்னு சொல்லாமா? ஆமென். உங்க பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தோல்ல கை வச்சு அவங்கள பிளஸ் பண்ணி ப்ரே பண்ணுங்க. இந்த வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு கரத்தை கொடுத்தோ இல்ல தோல்ல கை வச்சோ, பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்காக ஒருவர் மாற்றி மாற்றி நீங்க ஜெபம் பண்றீங்களா? அந்த வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரே இந்த சகோதரியுடைய வழக்கை நீர் பார்த்துக்கொள்ளும், ஆண்டவரே இந்த சகோதரனுடைய வழக்கை நீர் பார்த்துக்கொள்ளும்னு சொல்லுங்க. எந்த வழக்கோடு அவங்க நிக்கிறாங்களோ ராஜா, கண்ணீர் அடிக்கிறாங்களோ, எனக்காய் பேச யாரும் இல்லையா, பரிந்து பேச யாரும் இல்லையா அப்படின்னு நினைத்து கொண்டு இன்னைக்கு உடைந்து போய் இருக்கிறாங்களோ, கர்த்தாவே நீர் நீதியுள்ள நியாயாதிபதி, என் நீதியை வெளிச்சத்தை போல, என் நியாயத்தை பட்ட பகலை போல நீர் விளங்க பண்ணுவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் சொல்றீங்களா? கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன். இந்த சகோதரனை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இந்த சகோதரியை நான் ஆசீர்வதிக்கிறேன், என்னோட ஃப்ரெண்டை நான் ஆசீர்வதிக்கிறேன். சொல்லுங்க, ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. உங்க வழக்கை இன்னைக்கு கர்த்தர் தீர்த்தார். உங்க வழக்க ஆண்டவர் தீர்த்துட்டாரு. உங்க வழக்கை கர்த்தர் தீர்த்துட்டாரு. விசுவாசிங்க, விசுவாசிங்க. ஹல்லேலூயா. உங்க வழக்கை கர்த்தர் தீர்த்தார். உங்களோட அட்வொகேட், உங்களுடைய ஜட்ஜ் அவர்தான். உங்களுக்காய் பரிந்து பேசுகிறவரும், உங்களுக்கு நீதி செய்கிறவர், நியாய தீர்ப்புல உங்களை நீதிமானாக உங்களுக்கு தீர்ப்பு செய்கிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. மனுஷன் நியாயம் தீர்க்க அவர் விட மாட்டாரு, மனுஷன் கையில் அவர் விட மாட்டாரு. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. அப்பா நன்றி. இந்த சகோதரனை சகோதரியை நீ ஆசீர்வதித்ததுக்காய் நன்றின்னு சொல்லலாமா? கர்த்தாவே நன்றி, நன்றி, நன்றி. இவர்களுடைய நீதியை வெளிச்சத்தை போல, நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணும் சாட்சியாய் நீர் நிறுத்துவீராக ராஜா. அநேக ஜனங்கள் இவர்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நன்றி ஆண்டவரே. சுபா முன்பாக வந்து இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பாங்க. அவங்களோடு கூட சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். நம்ம ஜெபித்து முடித்த பிற்பாடு இந்த வார்த்தையை விசுவாசித்து, என் வழக்கை நீர் தீர்த்தீர் என்று விசுவாசித்து நம்ம விதைக்க போறோம். சோ இந்த வேளையில நம்ம எல்லாரும் அவங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆவியானவரே. அப்பா இந்த நேரத்தில் அப்பா நீர் பேசின ஒவ்வொரு ஜீவன் உள்ள வார்த்தைக்காக, வல்லமையான வார்த்தைக்காக ஏசப்பா நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுடைய நீதியை வெளிச்சத்தை போலப்பா, நீர் எங்களுடைய நியாயத்தை பட்ட பகலை போல நீர் ஆக்கி இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுடைய பேரை பெருமைப்படுத்தி இருக்கீங்கப்பா. நீர் எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறீங்கப்பா. நிச்சயமாகவே நீர் எங்களோடு கூட இருக்கிறத ஜனங்கள் பார்க்கும்படியாக அப்பா நீர் எங்களுடைய குடும்பத்தை அப்பா எங்களுடைய ஃபெல்லோஷிப்பை நீர் ஆசீர்வதித்து இருக்கிறீங்களே ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவிக்குரிய மனக்கண்கள் இந்த நாளில் அப்பா நீர் திறந்திருக்கீங்களே ராஜா. எங்களோடு கூட வழக்காடுகிறவர்களோடு அப்பா நீர் வழக்காடி இருக்கிறீங்க ஏசப்பா. நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் எங்களுக்கு தைரியத்தை தந்திருக்கீங்களே ஏசப்பா. அன்று பலத்தை தந்திருக்கீங்க ஏசப்பா. அன்றைய கண்களை நீங்க திறந்து அருளி இருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த நாள் நீர் வெளிப்படுத்தின ஒவ்வொரு வல்லமையான வார்த்தைகளையும் அப்பா அன்று ஒவ்வொருவருக்குள்ளையும் கிரியைகளை நடப்பி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அன்று வாக்கு பண்ணினவர் நீர் உண்மையுள்ளவர் என்கிறதற்கு ஏசப்பா எங்க சபையை நீர் சாட்சியாய் நிறுத்துவீங்க ஏசப்பா. அன்று எங்களை கொண்டு நீங்க செய்கிற காரியங்கள் அப்பா பயங்கரமா இருக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்தி ஆவியானவர் உம்முடைய கரங்கள் எங்களை நாங்க தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தைக்கு நாங்க ஒரு பெர்சன்டேஜ் கூட அப்பா நாங்க சந்தேகப்படாம இந்த வார்த்தைகள் நாங்க அப்படியே நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவர் மேலும் அப்பா இந்த வார்த்தை பலித்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஆசீர்வாதமாய் தான் நாங்க இருக்கிறோம் ராஜா. எங்க பேரை நீங்க ஏற்கனவே பெருமைப்படுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைய ஊழியக்காரர்களை மறைத்து இந்த நாள்ல வெளிப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக, வல்லமையான வார்த்தைக்காக ராஜா அப்பா நாங்க நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற நாட்கள் இந்த வார்த்தைக்கு எங்களை சாட்சியாய் ராஜா நீர் நிறுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய கண்கள் எதெல்லாம் யாரெல்லாம் அற்பமாய் பார்த்தது ஆண்டவரே அப்பா. எங்களுடைய ஆரம்பம் அற்பமா இருந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனா எங்க முடிவு
அப்பா நாங்க நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆவியானவரோடு கூட இருந்து அப்பா நீர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகிறதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரிடத்திலும் நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க வார்த்தை உயிர்த்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 இயேசப்பா. இந்த வார்த்தைக்கு எங்களை நாங்க அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ ஆவியானவர் நீர் ஆளுகை செய்திருக்கிறதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடே, காலம் தவிக்காதே.